2026 நடந்த சம் பார்க்கலாம். ரீசனிங் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். 5 சம் 10 சம் 2 சம் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கேன். சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கிறத வந்து நான் 2 சம் மட்டும் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 26 சம் மட்டும்தான். 26 நடந்த சம் மட்டும் பார்க்கலாம். எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணுற சம் அதிகமாக கேட்குறாங்களா எப்படின்றத, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் அதிகமாக கேட்குறாங்களா, ரீசனிங்கில் அதிகமாக கேட்குறாங்களா அப்படின்றத நீங்கள் அப்படியே என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இந்த சம் பாருங்கள், இது ஒரு ரீசனிங் சம் தான். ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு தெரியும், செகண்ட் லெட்டர் பி, லாஸ்ட் லெட்டர் வந்து 26th லெட்டர் வந்து இஜெட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டி 20வது லெட்டரா, இ எத்தனாவது லெட்டர் அப்படின்னா 5வது லெட்டர், அடுத்தது சி வந்து 3rd லெட்டர், அடுத்தது ஜி வந்து 7வது எழுத்தாக வந்து இருக்கும். இதில் அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளஸ் இருக்கிற இடத்துல இன்ட்டு, மைனஸ் டிவைடட் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸு, மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல். இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வகுத்தல் வரும். மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல் 5, இ வந்து 5 தானே. அடுத்தது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள். அடுத்தது வகுத்தல் இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ப்ளஸ் ஜி வந்து 3rd, ப்ளஸ்ஸுக்கு வந்து 7. இதை சால்வ் பண்ண ஆன்சர் 20 கரெக்டாக போட்டிருக்கோமா. 20 20வது லெட்டர் டி. இங்கே மைனஸ் வந்து என்னவா இருக்குது, வகுத்தல். அடுத்து இ வந்து 5வது லெட்டர், ப்ளஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா பெருக்கலாக இருக்குது. அடுத்து சி வந்து 3வது லெட்டர், வகுத்தல் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. ஜி வந்து 7வது லெட்டர். கேன்சல் பண்ணுவோமா. 4 3 பெருக்கணும் அப்படின்னா 12, 12 7 எத்தனை அப்படின்னா 19. 19 வந்து ஆப்ஷனில் தேடினோம்னா இல்லை. 19வது லெட்டர் என்ன அப்படின்னா எஸ். ஸோ எஸ் வந்து ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து வந்து ஒரு பெரிய கதையே கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு ஆன்சர் வந்து தீர்மானிக்க இயலவில்லை. இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தீர்மானிக்க இயலவில்லை. இது வந்து எதுக்கு நம்மளை செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதுவும் வந்து பழைய கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2000 லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் நிறைய எக்ஸாமில் அந்த கொஸ்டின் இருக்கும். லாக்டவுனுக்கு அப்புறமே இந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்போ திரும்பவும் கேட்குறாங்க. இப்போது 24-25 கொஞ்சம் கேட்கல, இப்போ அகைன் வந்து திரும்ப கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். 990 ஆன்சர்னு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த சம் வந்து நான்லாம் போட்டு பார்த்துருக்கேன். கொஞ்சம் பழைய ஆட்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னாவே நிறையா போட்டு பார்த்துருப்பாங்க அந்த சம்மை. ஏன்னா நிறைய எக்ஸாமில் அந்த கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 366 பக்கங்களாம். மொத்த பக்கம் வந்து 366 பக்கங்களுடைய புத்தகத்தில் பக்க எண்களை குறிப்பிட பயன்படுத்திய மொத்த இலக்கம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பக்க எண்கள் 1 2 3 அப்படின்னு இருக்குல்ல, பக்க எண்கள், அதை குறிப்பிட பயன்படுத்திய மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை. அப்போது 1ல் இருந்து 9 வரைய ஒரு 9 லெட்டர் இருக்கும். அது 1 டிஜிட்டு. சிங்கிள் நம்பர் தானே, சிங்கிள் நம்பர். ஸோ 9. அடுத்தது 10 to 99 இதில் 90 லெட்டர்ஸ் இருக்கும். இது 2 டிஜிட். அப்போ வந்து 180. அடுத்தது பாருங்கள் 100. 100லேருந்து 366 வரிய 366 வரிய போட்டால் போதும். 366னா 227, அந்த ஒரு லெட்டர் சேர்த்துக்கணும், ஒரு நம்பரை. 267. இது வந்து 3 டிஜிட். இது 1 டிஜிட் சிங்கிள் டிஜிட், இது 2 டிஜிட், இது 3 டிஜிட். இது அப்படியே பெருக்குமா. 267 × 3 21. 21 இது 2 18 19 20 6 7 கரெக்டாக 6 8 801. எல்லாமே மல்டிபிள் பண்ணுவோமா. கூட்டணும். 801 180 9 10 9 9. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு சம் பார்த்துட்டோம், அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த எக்ஸாம், லா எக்ஸாம் இது, அதை அந்த சம்மந்தமாக கொஸ்டின் இருக்குது. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் கிடச்சா பாருங்கள், வெப்சைட்டில் இருக்குது. அந்த லா கொஸ்டின்ஸ் எல்லாமே பாலிட்டிலேருந்து கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த சம் இதே எக்ஸாம் தான்.
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ஈஸியான சம், ஸ்கூல் புக் சம். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீளம் வந்து 9 மீட்டர். நீளம் தானே, நீளம் 9 மீட்டர், அகலம் 7 மீட்டர். சுமாராக தான் இருக்குது படம். அந்த ஒரு அறைக்கு வெளியேனா இந்த சைடு, வெளியேனா இந்த சைடு 3 மீட்டர். இது வந்து 3 மீட்டர், 3 மீட்டர், 3 மீட்டர், இதுவும் 3 மீட்டர். ஒரு அறைக்கு அந்த இதுக்கு வந்து அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம், அதான் எல்லா சைடுமே 3 மீட்டர். ஒரு தாழ்வாரம் உள்ளது. அந்த தாழ்வாரம் பகுதிக்கு ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 15 வீதம் சிமெண்ட் பூச செலவாகுது. அப்படின்னா மொத்தம் ஏரியா என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே ஆன்சர். அவ்வளோதான். ஏரியா கண்டுபிடிச்சி இன்ட்டு 15. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேப்ஸ் எல் ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஏன்னா 2 இருக்குல்ல, 2 இது பாரு, செவ்வகம் வந்து 2 இருக்குது. குட்டியாக ஒரு செவ்வகம் இருக்குது, வெளியில் ஒரு செவ்வகம் இருக்குது. அப்போது கேப்ஸ் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி, அவ்வளோதான். அந்த வெளியில் இருக்கிற எல் பார்த்திங்க அப்படின்னா, இது நமக்கு இந்த 3 இருக்குது, 3 மீட்டர்னு இருக்குது. இப்போ நீளம் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு வந்து 9 மீட்டர் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு 3, 2 பக்கமும் 3 3 அப்படின்னு போட போகிறோம். அப்போ எத்தனை வருது கூட்டுங்க. 3 9 15. அப்போ நீளம் வந்து வெளியில் இருக்கிறதுக்கு கேப் செல்லுக்கு வந்து 15. அடுத்தது அகலம் பாருங்கள், அகலம் 7. அப்போ 7 3 3 அப்படின்னா 10 13. அப்போ கேப்ஸ் பி வந்து என்னது 13. அப்போ 15 × 13. உள்ளே இருக்கிறது ஸ்மால் எல்பி வந்து நமக்கே தெரியும் என்னது 9 × 7. 15யும் 13யும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 15 13 பெருக்கணும்னா 195ன்னு வருது. 9 7யும் பெருக்கினீங்கன்னா 63. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 132. இதுதான் வந்து ஏரியா கிடச்சிருச்சு. ஒரு சதுர மீட்டருக்கு 15னா 132 சதுர மீட்டருக்கு எவ்வளவு? அவ்வளோதான். ஒரு சதுர மீட்டருக்கு 15ன்னு கொடுத்துருக்காங்க செலவாகுறது, அதை பூசுறதுக்கு, சிமெண்ட் போடுறதுக்கு. அடுத்து 132 மீட்டருக்கு எவ்வளவு? அப்போ 132 × 15 அப்படின்னா ஆன்சர் 1980. ஸோ இதான் ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது 1980. இது ஸ்கூல் புக் சம் தான் நம்ம எல்லாருமே சால்வ் பண்ணியிருப்போம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சம். இதில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நீளம் அகலம் கொடுத்துருக்காங்கன்னா வெளிப்புறம் அப்படின்னா அப்படியே வெளியில் ஒரு படத்தை போட்டு அதை வந்து வரைய போகிறீங்க. இதே உள்புறம்னு கேட்பாங்க, அப்போ அந்த 3ன்றது மைனஸ் ஆகும். இங்கே வந்து 2 இடத்துல வந்து +++3 +3ன்னு போட்டோன்னா அதை வந்து -3ன்னு போட போகிறீங்க. இவ்வளோதான். உள்புறம் 3 சென்டிமீட்டர் சீராக அகலம் கொண்ட தாழ்வாரம் அப்படின்னா -3, வெளிப்புறம் அப்படின்ற போது +3, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1980, ஆப்ஷன் ஏ. இது பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20% குறைந்தால் ஒன்று அதிகரிக்குது, இன்னொன்று குறையுது. அப்போ முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். கொஞ்சம் இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உயரம் வந்து ஹச் அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 130/100 எதுலேருந்து அதிகரிக்குது? ஒரிஜினல் வேல்யூ 100, 100லேருந்து தானே அதிகரிக்குது. அப்போ ஒரிஜினல் வேல்யூ 100. அடுத்தது அடிப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 20% குறையுது, 80/100. அப்போ இதுவும் எதுலேருந்து தான் குறையுது? 100லேருந்து தான் குறையுது. அப்போது ஒரிஜினலான வேல்யூ வந்து 100%. அப்போ 100/100, 80/100 எழுதுகிறோம். அப்போ 100%னா 100/100. இப்போ நமக்கு பரப்பளவில் ஃபார்முலா தெரியும், ஆஃப் BH. இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாற்றத்துக்கு முன்னாடி ஏற்படும் மாற்றம் கேட்டிருக்காங்க. பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்துக்கு முன்னாடி என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஆஃப் 100 தானே, அப்போ 100%ன்றது 100/100. உயரமும் அதே தான் 100ன்னு தான் எடுத்துருக்கோம். 100/100 கேன்சல் ஆயிரும். அப்போது 1/2 தான் பார்த்தீங்க அப்படின்னா
மாற்றத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் பரப்பளவு. அடுத்தது மாற்றத்திற்கு பிறகு அந்த 30% அதிகம் 20% குறைவில் என்னன்னு பார்க்கலாம். 1/2 130/100 80/100 அப்படி தானே. அப்போ 2 0 கேன்சல், இதையும் கேன்சல் பண்ணலாம். என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். அப்படி தானே. இன்னும் கேன்சல் பண்ணலாமா? இல்லைன்னா அதை அப்படியே பெருக்கிடுங்க. 52 இந்த 2 ஜீரோக்கு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சுருவோம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இல்லைன்னா 52/100னே வச்சுக்கோங்க. எதுக்கு புள்ளி வச்சோன்னா சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும். 52/100 52/100. இப்போ நமக்கு ஏற்படும் மாற்றம் என்னன்னு பார்க்கலாம். பரப்பளவில் இப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த மாற்றத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 52/100. மாற்றத்திற்கு முன்னாடி 1/2 அப்படி தானே. அதுக்கப்புறம் ஒரிஜினல் அந்த மாற்றத்துக்கு முன்னாடி 1/2 ஒரிஜினல் வேல்யூ தான் 52/100 வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 100 அவ்வளோதான். பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இன்ட்டு 100. எப்போவுமே ஒரிஜினல் வேல்யூ தான் கீழே போடணும். மாற்றத்துக்கு முன்னாடி என்ன வேல்யூவோ அதை தான் நம்ம கீழே போடுவோம். இதை அப்படியே வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா. 52 × 2 104 104 இங்கே 100 டிவைடட் பை 200 டிவைடட் பை இங்கே 1/2 வேறு இருக்குது இன்ட்டு 100 இருக்குது இன்ட்டு 100. ஓகே. இப்போ மேலே அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். 4 இருக்குது. 4/200 டிவைடட் பை 1/2 இன்ட்டு 100. இதை அப்படியே மேலே கொண்டு போயிருமா. மேலே கொண்டு போனோம்னா 2/1ன்னு வரும். இன்ட்டு இங்கே ஆல்ரெடி மேலே 100 இருக்குது 100. அப்போ இந்த 200 இந்த 200 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 4 மட்டும் இருக்கும். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுற வேண்டியது, மாற்றத்திற்கு முன்னாடி 100% இருக்கும்போது ஏரியா வந்து A1ன்னு வச்சுக்கோங்க. 1/2ன்னு வரும். அடுத்தது மாற்றத்துக்கு பின்னாடி A2ன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும் அப்படின்னா 52/100ன்னு வந்தது. நமக்கு கேட்டிருக்காங்க என்ன அந்த மாற்றத்தோட அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் A1 A2. அப்போ A2 மைனஸ் A1 இன்ட்டு 100 அவ்வளோதான். 52/100 மைனஸ் 1/2 டிவைடட் பை 1/2 இன்ட்டு 100. ஸோ ஆன்சர் 4%. இந்த சம் பாருங்கள். இது ஒரு ஈஸியான சம் தான். B ப்ளஸ் 2Q அப்படியே கொடுத்துருக்கதை தான் எழுதுகிறேன். இதோட 20%. அப்போ 20/100 என்பது எதற்கு சமம் அப்படின்னா 2B ப்ளஸ் Q 30% இன்ட்டு 30/100 இதற்கு சமமாக. அப்போ ஈக்குவல். அப்போ இதுக்கு இடையேயான விகிதம் கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. அது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை சால்வ் பண்ணுவோமா. என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். இல்லைன்னா 100வே கேன்சல் பண்ணிடலாம். 100 கேன்சல். இந்த 0 கேன்சல். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 2 × B ப்ளஸ் 2Q ஈக்குவல் 3 × 2B ப்ளஸ் Q. இப்போ 2 உள்ளே கொண்டு வருவோமா. 2B ப்ளஸ் 2 உள்ளே வரும்போது 4Q ஈக்குவல் 3 உள்ளே வரும்போது 6B ப்ளஸ் 3Q. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் ஒன் சைடு கொண்டு வருவோம். 6B இங்கே 2 வந்து இந்த சைடு வரும்போது -2 ஆயிரும். இங்கே வந்து இந்த சைடு 4Q மைனஸ் 3Q. அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா Q மட்டும் இருக்கும். இங்கே வந்து 4 இருக்கும். இப்போ நமக்கு Qவோட வேல்யூ Vயோட வேல்யூ கண்டுபிடிக்க அப்படியே ஒன் சைடு கொண்டு வாங்க. இப்போ அங்கே வந்து 4/1 அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. எதோட ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா B ப்ளஸ் 3Q டிவைடட் பை 3B ப்ளஸ் Q. அப்போ நமக்கு Bயோட வேல்யூ 1ன்னு தெரியும். ப்ளஸ் 3Qவோட வேல்யூ 4 டிவைடட் பை 3Bயோட வேல்யூ 1 ப்ளஸ் Qவோட வேல்யூ
4 4. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 12 + 1 13. இங்கே வந்து இதை 3 3 + 4 7. 13:7 ஆப்ஷன் ஏல இருக்குது. 13:7 ஆப்ஷன் ஏ.